திரு திருச்சி வேலுசாமி வணக்கம். இந்த நிகழ்ச்சியில் உங்களை நான் வரவேற்கிறேன். இந்த வாக்குச்சீட்டு முறைக்கு மாறணும், ஒரு முறையாவது நீங்கள் தயாரான கேள்வி. நான் நிறைய சொல்லிட்டேன், இதை எப்படி பார்க்குறீங்க? நீங்கள் கடந்த காலத்தில் நடந்தது இதெல்லாம் நீங்கள் தேர்தல் கமிஷன் நீங்கள் துவக்கத்தோடு சொன்னீங்க. தேர்தல் கமிஷனரை இதற்கு முன்னால் எப்படி தேர்ந்தெடுத்தார்கள் என்றால், பிரதமர், எதிர்கட்சி தலைவர், உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி 3 பேரும் கலந்துதான் எடுக்கணும். ஆனா இவர்கள் வந்தவுடனே அதில் என்ன மாற்றம் கொண்டு வந்தார்கள்? உச்ச நீதிமன்ற நீதிபதி, பிரதமர், எதிர்கட்சி தலைவர் இல்ல, அமைச்சரவையில் இருக்கிற ஒரு அமைச்சர். அப்போ 3இல் 2 பேர் அவர்கள் மட்டும் இருப்பார்கள். அதனால அவர்கள் விருப்பம் போல யாரையும் நிறைவேற்றலாம். உங்களுக்கு இன்னும் தெளிவா சொல்லணும்னா, இங்க இருக்கிற இப்ப இளைஞர்களுக்கு வேணா தெரியாம இருக்கும், இதே இந்தியாவில் ஒரு தேர்தல் கமிஷன் இருந்தார், எல்லோருக்கும் தெரிந்தவர், TN சேஷன். அவர் தேர்தல் கமிஷனரா இருக்கிற போது யாருக்கும் அவர் கொஞ்சம் கூட தலை வணங்கியதே கிடையாது. பிரதமர் வந்தா கூட அவர் எழுந்து நிக்கிறதே ரொம்ப அபூர்வம். அவர் பாட்டு உட்கார்ந்து இருப்பார். அப்ப சுதந்திரமாக செயல்பட முடிந்தது. ஆனால் இன்றைக்கு அந்த இடத்திற்கு வந்திருக்கிற ஞானேஷ்குமார் தானே, அவர் எப்படி இருக்கிறார் என்பதை உங்க குணத்துக்கு விட்டுறேன். இது ஒன்று. ரெண்டாவது, இதுல இருக்கிற பல கூறுகள் இருக்கு. இப்ப புதுசா இந்த SIR கொடுத்திருக்காங்க. இப்ப எனக்கு கூட வந்துச்சு, வீடு வீடுக்கு கொடுத்து ஃபார்ம் கொடுத்து ஃபுல்லா சொல்றாங்க. அது என்ன சொல்றாங்க? இப்ப என்கிட்ட கேக்குறாங்க, என்னுடைய பர்த் சர்டிபிகேட் வேணும், எங்க அப்பா அம்மாவுடைய பர்த் சர்டிபிகேட் அதுவும் வேணும்னு அதுல இருக்கு, கிளாஸ் இருக்கு. பல பேருக்கு அவங்களுடைய பர்த் சர்டிபிகேட்டே இல்லைங்கிறது வேற. நான் வெளிப்படையா அதை கேட்கிறேன். இன்றைக்கு இருக்கிற பிரதம மந்திரி அவருடைய பர்த் சர்டிபிகேட் கொடுக்க முடியுமா? அவர் காலேஜில் படிச்சேன்னு சொன்னதுக்கே அந்த சர்டிபிகேட்டே கொடுக்க முடியல. இப்ப எங்க அம்மா இருக்கு, அவங்களுக்கு 96 வயசு. அவங்ககிட்ட இப்ப போய் இந்த சர்டிபிகேட் ஃபுல்லா பண்றதுக்காக கேட்டேன், அம்மா உன் பர்த் சர்டிபிகேட் வேணும் கேக்குறாங்க, கொடுன்னு. அட போடா முட்டா மேல, நான் எப்ப பிறந்தேன்னு ஏதோ நந்தனா வருஷத்துல பிறந்தேன்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆக 96 வயதில் இருக்கக்கூடிய, சுதந்திரம் அடைந்த நாடு இருந்தது, கடந்த தேர்தல் வரை வாக்களித்த என்னுடைய அம்மாவுக்கே இப்போ வாக்கு இருக்குமா இல்லையா தெரியல. அந்த மாதிரி புது புது விஷயங்கள்லாம் வந்துகிட்டு இருக்கு. நான் புரிந்து கொண்ட ஒன்று, நான் இந்த பாராளுமன்ற தேர்தலில் நான் தெளிவா பார்த்தேன். நான் இன்றைக்கு சொல்ல, உங்களுடைய இந்த நிகழ்ச்சியிலேயே ஒரு முறை சொல்லி இருக்கேன். உத்தரப்பிரதேசத்தில் மட்டும் குறிப்பாக ஒரு நாள் பத்திரிகையில செல்லாம், ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியிலும் இருந்த வாக்குகள் இந்த லிஸ்ட் எல்லாம் போட்டாங்க தேர்தல் முடிஞ்சு. அதுல பார்த்தா அதிசயமாக ஒரு 15-20 சட்டமன்ற தொகுதியில ஒரே எண் வித்தியாசம், அந்த எண்ணிக்கை வித்தியாசம் இருந்துச்சு. அதை பார்த்தோன்னே ஒரு சுவாரஸ்யத்துல தேடி பார்க்க போனா, வாக்கு பதிவுக்கும் வாக்கு எண்ணிக்கையில் கொடுக்கிற அந்த நம்பருக்கும் ஒத்து போகல. உதாரணத்துக்கு, ஒரு 950 வாக்கு போல் ஆயிருக்குன்னா, எண்ணுகிற போது 1010 வாக்கு எப்படி வரும்? அது இப்படி வருது. இதை சரிபார்ப்பதற்கு ஒரு வழி இல்லை, யார்கிட்டையும் போய் கம்ப்ளைண்ட் பண்ண முடியாது. ஏங்க இப்ப ஜிபே எல்லாம் வந்துருச்சுங்க. 15 ரூபாய்க்கு ஒரு டீ குடிக்கிறீங்க கடையில, அது ஜிபே பண்றீங்க, அந்த மெசேஜ் உங்களுக்கு வருதா இல்லையா? அது மாதிரி இது ஏன் பண்ண முடியாது? பண்ண முடியும் இல்ல. ஒன்று அதை செய்யணும், இல்லைன்னா அதுக்கு வழி இல்லைன்னா திரும்பி வாக்கு சீட்டு முறைக்கே வரணும். அது ஒன்றுதான் வழி. இதுல நிறைய தவறுகள் நடக்க மட்டுமல்ல, நான் எலக்ட்ரானிக் சிஸ்டம் எல்லாமே தப்புன்னு சொல்ல மாட்டேன், விஞ்ஞான யுகத்தை நாம மறுக்க முடியாது. ஆனால் அதிலே தவறு இருக்கிற போது அதை சரி செய்ய நாம முயற்சிக்கிறோம். இன்னொன்றையும் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. இன்றைக்கு நான் வாழ்கிற இந்த காலத்தில் அந்த எலக்ட்ரானிக் சிஸ்டத்துல உச்சாணி கும்பல முன்னாள் இருக்கிறவர்கள் ஜப்பான்காரர்கள், கொரியாக்காரர்கள் தான். உலகத்தில் மிகப்பெரிய வல்லரசு அமெரிக்கா. இந்த 3 நாட்டிலையும் தேர்தல் நடக்குது இல்ல, இந்த 3 ஊர்லயுமே வல்லரசு அமெரிக்காவிலேயே எலக்ட்ரானிக் சிஸ்டம் கிடையாது, ஜப்பான்லயும் கிடையாது, கொரியாவிலையும் கிடையாது. அங்க எல்லாம் பேலன்ஸ் ஷீட் தான் இருக்கு. அங்க இருக்க ஜப்பான்ல இருக்கக்கூடிய நம்ம ஊர்க்காரங்க இருக்கிறாங்க, இங்க அவங்ககிட்ட கேட்கும்போது, என் அக்கா அம்மா கூட இப்போ 2 மாசத்துக்கு முன்னால போயிட்டு வந்தா, ஒரு மாசம் அங்க. அவன்கிட்ட சிண்டலா கேட்டா, நான் போய் கேட்டேன் மாமா, அவன் சொல்ல, நாங்கெல்லாம் முட்டாள்களா, எலக்ட்ரானிக் சிஸ்டம் நாங்க EVM மிஷினை வச்சு ஓட்டு போறதுக்கு. என்னடானா, அது என்ன பண்றது எங்களுக்கு தெரியும், அதனாலதான் அதை நாங்க அந்த சிஸ்டம் கொண்டு வரல, நாங்க பேலன்ஸ் ஷீட்டே வச்சிருக்கோன்றாங்க. ஆக நம்மை விட இன்னும் அட்வான்ஸா இருக்கக்கூடிய அந்த எலக்ட்ரானிக் சிஸ்டத்துல, அந்த விஞ்ஞான யுகத்தில் முன்னணியில் இருக்கக்கூடிய ஜப்பானிலும் கொரியாவிலுமே அந்த சிஸ்டம் கொண்டு வரல. எங்கோ நிலவு ராக்கெட்ல அனுப்புறாங்க, ஆயிரக்கணக்கான மைல் தாண்டி நிலவுக்கு போறான், அவனுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் எப்படி கொடுக்குறாங்க? இங்க உட்கார்ந்து இங்க இருந்தே கொடுக்கிற இன்ஸ்ட்ரக்ஷன், இங்க ரைட்ல கால் வை, லெப்ட்ல கால் வை, கையை நீட்டு சொன்னா செய்ய முடியுதுல்ல. அந்த அளவுக்கு மாறி இருக்கிற போது
இதில் தவறு செய்வதற்கான வாய்ப்புகள் அதிகம். 100% நியாயமா தான் நடக்கும், இது நடக்கும் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். லெசர் ஈவில், எதில் குறைந்தபட்ச தீமை இருக்கிறதோ அதை ஏற்றுக்கொள்வதுதான் நமக்கு சரியா இருக்க முடியும். அந்த அடிப்படையில இப்ப இருக்கக்கூடியதில் இதை விட இந்த வாக்கு சீட்ல தான் குறைந்தபட்ச தீமை இருக்கு. ரெண்டாவது, இப்ப அவர்கள் செய்கிற இது யாருக்கு ஓட்டு இருக்கு யாருக்கு இல்லைன்னு தெரியல. இப்ப எனக்கு ஆதார் கார்டு கொடுத்திருக்காங்க, அதே மாதிரி உங்களுக்கு கொடுத்திருப்பாங்க. அது கொடுக்கும்போது என்ன சொன்னாங்க, அந்த கார்டை இந்தியாவில் எங்க கொடுத்தாலும் சரி உங்க வரலாறே அதை வச்சு 2 நிமிஷத்துல சொல்லிட முடியும். அதுதான் உண்மைதான். அப்படி இருக்கிற போது இப்ப புதுசா ஏன் இந்த சிஸ்டத்தை கொண்டு வர்றீங்க? அந்த ஆதார் கார்டை அதை ஏன் இணைக்க கூடாது? இதெல்லாம் பலவிதமான கேள்விகள் இருக்கிறது. இந்த கேள்விகளுக்கு எந்த விடையுமே இல்லை, விடை சொல்வதற்கான முயற்சியும் இல்லை. அதை கேட்டா பதில் சொன்னாதானே நம்ம அடுத்த கேள்விக்கு போக முடியும். இதை பார்த்து சமீபத்தில் நடந்த தேர்தலில் பல இடங்களில் இந்த தவறு நடந்திருக்கிறது என்பதை தெரிந்ததால் தான் நான் மகாராஷ்டிரா தேர்தலை பார்த்தேன். இந்த வித்தியாசம் எல்லா இடத்துலயும் இருக்கு. வாக்குச்சீட்டு நடந்தாக்க அந்த ரிசல்ட் வேறையா இருக்கு. இப்ப பக்கத்துல கேரளாவில் நடந்துச்சுங்க, அந்த ரிசல்ட்டை பார்த்துட்டோம். அதனால் இந்த எலக்ட்ரானிக் சிஸ்டத்துல வர்றது இதுக்கெல்லாம் வந்து எலெக்ஷன் கமிஷன் தான். அதை திரும்பவும் உங்களுக்கு நினைவுபடுத்துறேன். TN சேஷன் என்கின்ற ஒரு நம்ம கண்ணுக்கு முன்னால நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த ஒருவர் தேர்தல் அதிகாரியா இருக்கிற போது அவர் எப்படி நடந்து கொண்டார், இன்றைக்கு அதிகாரத்தில் இருக்கக்கூடிய அந்த ஞானேஷ்குமார் எப்படி நடந்து கொள்கிறார், இந்த வித்தியாசத்தை பார்த்தாலே அதுல எவ்வளவு தவறு வாய்ப்பு இருக்கிறது என்பதும் அதை புரிந்து கொள்ள முடியும். அரசாங்கம் அவர்களுக்கு விருப்பத்தை போல அவர்களை மாற்றுவதற்கு வழி இருக்கிறது. அதுதான் இதுல மாற்றத்தை கொண்டு வரணும் சொன்னோம். நம்ம நகைச்சுவையான சகோதரர் சொன்ன மாதிரி எறும்பை சொன்னாரு. எல்லாரும் எறும்பை சாதாரண தான் நினைக்கிறாங்க. அந்த எறும்பே காதுக்குள்ள பூந்தா என்ன ஆகும்? எறும்பு உங்க நிம்மதியே கெட்டு போயிடும். அது மாதிரி எதையுமே அலட்சியப்படுத்தாமல் பார்த்தால்தான் பல உண்மைகள் தெரியும். அதே போல அந்த நண்பர் சொன்னாரு, கோர்ட்டு சொல்லிருச்சு, நீதிமன்றம் சொல்லிருச்சு. நான் அவருக்கும் எல்லாருக்கும் தெரிந்த ஒன்றை சொல்லுகிறேன். ராஜீவ் காந்தியுடைய படுகொலை அதை விசாரிச்ச நீதிபதி ஸ்பெஷல் கோர்ட்ல என்ன தீர்ப்பு சொன்னாங்க, அதுக்கப்புறம் ஹைகோர்ட்ல என்ன சொன்னாங்க, அதுக்கப்புறம் சுப்ரீம் கோர்ட்ல என்ன சொன்னாங்க, ஃபுல் பெஞ்ச் என்ன சொல்லுச்சு, அதுக்கப்புறம் எல்லாம் முடிஞ்சு வெளி உலகத்துல என்ன ரிசல்ட் வந்துச்சு. ஒரே கொலைதான், ஒரே வழக்கு தான். ஆனா ஒவ்வொரு கோர்ட்லயும் ஒவ்வொன்று சொல்லுவாங்க. நீதிமன்றம் சொல்வது என்பது கல்வெட்டு சாசனம் அல்ல. அதனாலதான் நீதியே அரசியல் நிர்ணய சட்டத்தையே இதுவரையிலும் எத்தனை முறை நாம திருத்தி இருக்கிறோம். நடைமுறையில் தவறு என்று தெரிகிற போது திருத்துவதுதான் முக்கியம். அவர் தப்பா நினைச்சுக்க கூடாது. நான் சொல்றேன், நான் சின்ன வயசுல 10 வயசு கரெக்டா கூட பார்த்தது இல்ல, ஒரு மோட்டார் சைக்கிள் கூட பார்த்தது இல்ல. அப்படித்தான் இந்தியா இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் இந்த மாற்றங்கள் வந்திருக்கு. என் வீட்டு பிள்ளைகிட்ட சொன்னாவே சிரிக்கிறாங்க. இப்ப நான் இவ்வளவு பேசுறேன், இந்த போன்ல இருக்கிறத சில இதை எனக்கு எதுவுமே தெரியல. என்னுடைய பேத்தியா வெறும் 5 வயசு தான். அதுகிட்ட காட்டா உடனே என்ன தாத்தா உனக்கு இது கூட தெரியல என்ன, அது சரி பண்ணி கொடுக்குது. இன்னொன்றை நம்முடைய சகோதரி புரிஞ்சுக்கணும். என்னுடைய 2 பையன்களும் என்ஜினியர், 2 மருமகளும் என்ஜினியர். இந்த எலக்ட்ரானிக் சிஸ்டம் இதன் நீங்க சொல்றீங்களா, நிரூபிக்கிறீங்களான்னு நீங்க வேணா முடிவு பண்ணுங்க. உங்க பார்ட்டி ஆபீஸ்லயே வைங்க, உங்க தரப்புல யாராவது கொண்டு வருங்க, அதை நிரூபிச்சு காட்டுறோம். இது முடியும் என்பதற்கு தான் நான் ஒன்று சொன்னேன். தேர்தல் முடிவு வருகிற போது போலி இத்தனை இருக்கோ அதான கவுண்டிங் நம்பர் வரணும். அது ஏன் வித்தியாசமா வருது? நீங்கள் அதை சரி என்று சொன்னால் சரின்னு சொல்லுங்க, தப்புன்னா தப்புன்னு சொல்லுங்க. அதிலே நியாயம் இருக்கு. இன்னொருத்தர் சொன்னா ஒரு புது கவிதை சொல்லிட்டா போதும் விளக்கம். நியாயத்தின் சமாதிகளை நீங்கள் கண்டதுண்டா? எங்கள் ஊரில் அதற்கு பேர் நீதிமன்றங்கள். இது மாதிரி பல விஷயங்கள் இருக்கு. வாழ்க்கையில் மாற்றம் ஒன்றுதான் மாறாதது. வாழ்க்கையில போகிற போது நேற்று சரின்னு நினைக்கிறது நீங்க தவறு என்றால் அதை திரும்பி ஆராய்ச்சி செய்வதும் கலந்துரையாடுவதும் முக்கியம். சேஷனை பத்தி சொல்லும் போது நான் இதை சொல்ல வேணாம்னு நினைச்சேன், சொல்ல வேண்டிய வழியில. அவருடைய பொண்ணுக்கு திருச்சூர்ல கல்யாணம் நடந்துச்சு. அவர் மொத்தம் இன்வைட் பண்ணதே 200 பேருக்கு தான். அந்த 200 பேர்ல அவருடைய குடும்ப உறுப்பினர்கள் உறவினர்களை தவிர 2 அரசியல்வாதிகளுக்கு தான் அவர் பத்திரிகை கொடுத்தார். ஒன்று எனக்கு, இன்னொன்று சுப்பிரமணிய சாமி. வனமாளி குசுமம்னு அந்த கல்யாண மண்டபத்து பேர் இன்னும் ஞாபகம் இருக்கு. அவரிடமும் எனக்கு பழக்கம் இருக்கு. ஆனால் எனக்கு தெரியுதோ இல்லையோ, மற்றவர்கள் தெரிந்ததை பேத்தி சொன்னாலும் அதுல இருக்க நியாயத்தை நான் எடுத்துக்கிறேன். அதை போல மற்றவர்கள் சொல்வதில் நியாயம் இருக்கா இல்லையா என்று விவாதிப்பதுக்கே தயாரிப்பு. எதிர்கட்சிக்காரங்க பாராளுமன்றத்தில் பேச விடுறீங்களா? எவ்வளவு கலவரம் பண்றீங்க. ஆனால் இதே பிஜேபி வந்து முதல் தேர்தலில் வெறும் 2 பேர் தான், வாஜ்பாயும் அத்வானி மட்டும் தான் MP. அந்த நேரத்தில் இன்னைக்கு பாராளுமன்ற பதிவேடு எடுத்து பாருங்க,
ரெண்டு பேருக்கு பேசுவதற்கு எவ்வளவு வாய்ப்பு கொடுத்தாங்க? அவங்கள பேச விடாம தடுத்தாங்களா? இன்றைக்கு ராகுல் காந்தி எந்திரிச்சாலே பப்புங்கிறது. அவங்க அம்மா பாவம், அந்த அம்மா பிளட் கேன்சர்ல இருக்காங்க. அவரை எவ்வளவு சொல்வதற்கே கூச்சப்படுகிறவங்க எல்லாம் விமர்சனம் பண்றாங்க. இதெல்லாம் நியாயம் எடுத்துக்கிறீங்களா? ஆகவே நிரந்தரமாக இதுதான் சரி என்பதில்லை. கால மாற்றம் வருகிற போது, சந்தேகம் வருகிற போது அதை தீர்த்துக் கொள்வதற்கு அமர்ந்து பேசுவது முக்கியம். நான் உன்னதான் கேட்டேன், அதுக்கு யாருமே பதிலே சொல்லல. தேர்தல் கமிஷனரை நியமிப்பதற்கு பிரதம மந்திரி, எதிர்க்கட்சி தலைவர், சுப்ரீம் கோர்ட் தலைமை நீதிபதி 3 பேரும் இருந்ததை ஏன் மாத்தி பிரதம மந்திரி, சுப்ரீம் கோர்ட் நீதிபதி, கேபினெட் அமைச்சர் போட்டீங்கன்னு கேட்டேன். யாரும் சொல்லல. காயத்ரி பதில் கேட்போம். ஞானேஸ்வரனுக்கு ஐயா